அப்போ சீதையோட தாமரை போன்ற இடக்கண்ணும், வாலியோட மஞ்சள் நிறம் தங்கம் போன்ற இடக்கண்ணும், ராவணனுடைய நெருப்பு போன்ற அக்னிக்கண் இடக்கண்ணும் துடித்தன. ஏன் துடித்தனா அதுல ஒரு நுட்பம். ஆணுக்கு வலப்புறம் துடித்தால் மங்களம், இடப்புறம் துடித்தால் அமங்கலம். பெண்ணுக்கு வலப்புறம் துடித்தால் அமங்கலம், இடப்புறம் துடித்தால் மங்களம். இப்போ ராமனும் சுக்ரீவனும் நட்பு கொண்டவாறே சீதைக்கு மங்களம் ஏற்பட போறது. பெண்ணுக்கு மங்களம்னா இடப்புறம் துடிக்கணும், அதனால சீதையின் இடக்கண் துடித்தது. ராமனும் சுக்ரீவனும் நட்பு கொண்டதாலே வாலியும் அழிய போறான், ராவணனும் அழிய போறான். ரெண்டு பேருக்கும் அமங்கலம். ஆணுக்கு அமங்கலம்னா அவனுக்கு இடக்கண் துடிக்கணும், அதனாலதான் வாலியின் இடக்கண்ணும் ராவணனின் இடக்கண்ணும் துடித்தன. எப்ப இவர்கள் இருவரும் நட்பு பூண்டார்களோ அப்போதே உறுதியானது ராவணனும் வாலியும் அழிய போகிறார்கள். அப்போதே உறுதியானது சீத்தை விரைவில் ராமனோடு சேரப்போகிறாள். அழகா கோவிந்தராஜர் வியாக்கியானம். சீதா நேத்திரம் ராஜீவோபமம், வாலி நேத்திரம் ஹேமோபமம் பிங்காட்ச ராவண நேத்ராணி ஜுவலனோபமானின்னர். ராவண நேத்திரம்னு சொல்லல, நேத்ராணி என 10 இடது கண்ணும் துடிச்சுதான். 10 தலை இல்லையா, 10 இடது கண்ணும் ராவணனுக்கு துடிச்சது. புருஷஸ்ய வாமநேத்திர ஸ்புரணம் அனர்த்தகரம் ஸ்திரியாஸ்து சோபனம் இது நிமித்த சாஸ்திர விதா. அதன்படி இதெல்லாம் துடிக்கவும் இவர்கள் நட்பு கொள்ள சுக்ரீவன் ராமன்கிட்ட சொல்றான், இப்போ ஹனுமான் சொன்னானே உங்க மனைவியை சீத்தை கொண்டு போனான்னு, நான் ஒரு காட்சி பார்த்தேன். அயோத்தியா மண்டபத்தில் கூட நேற்று உபன்யாசம் கேட்டவாளுக்கெல்லாம் அந்த காட்சி தெரியும். ராவணன் ஒரு பெண்ணை தூக்கி கொண்டு வானத்தில் பறந்து போனான். அவன் பின்னாடி பார்த்துட்டே 10 தலையும் பின்னாடியே பார்த்தபடி பறந்து போயிட்டு இருந்தான். அந்த பெண் என்ன பண்ணா, தன்னுடைய நகைகளை எல்லாம் எடுத்து தன்னுடைய வஸ்திரத்தில் ஒரு பகுதியை கிழிச்சு ஒரு துணி முடிப்பா சுற்றி அப்படியே கீழே போட்டா. நேற்று என்ன பார்த்தோம், 5 வானர சிரேஷ்டர்களை ஒரு மலை உச்சியில் பார்த்து போட்டான்னு. இங்கே சுக்ரீவன் சொல்றதோட பொருத்திக்கோங்க, நாங்கள்லாம் ரிஷிமுக மலை உச்சியில் விளையாடிட்டு இருந்தோம், நானும் என்னுடைய 4 மந்திரிகளும் இருந்தோம். அந்த பெண் அந்த நகைகள் எல்லாம் துணி முடிப்பா தூக்கி போட்டா, அதை நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். ஒருவேளை அவள் உன் மனைவி சீதையாக இருப்பாளோன்னு பாருன்னு அந்த நகைகளை கொண்டு காட்டினான் சுக்ரீவன். பார்த்ததும் ராமன் கலங்கி மயங்கியே விழுந்துட்டானோ. ஐயோ, இது அத்தனையும் சீதையின் நகைகள் தான். அப்போ 100க்கு 100 உறுதியாகி விட்டது, ராவணன் தான் கொண்டு போயிருக்கான். ராமன் அப்புறம் தேறி எழுந்தானோ. லக்ஷ்மணன்ட்ட சொன்னா, எப்பா நான் சீத்தை ஞாபகமாகவே இருக்கிறதுனால எனக்கு தாமரையை பார்த்தாலும் சீத்தை முகம்தான் தெரியறது, கருணை இதழை பார்த்தா சீத்தை கண்ணு தெரியறது, மீன்களை பார்த்தா சீத்தையின் கடைக்கண் பார்வை தெரியறது, இந்த நகையை பார்த்தாலும் எனக்கு சீத்தையின் நகையும் தோணலாம். லக்ஷ்மணா, நீ கெட்டிக்கார, நீ கொஞ்சம் தெளிவாக உறுதியோடு இருப்பவன், நீ கொஞ்சம் பார்த்து சொல்லு, இதெல்லாம் சீத்தை நகை தானேன்மா. லக்ஷ்மணன் சொன்னான்னா, எனக்கு தெரியாதே, நாகம் ஜானாமி கேயூரே, இந்த தோல் விலையெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. நாகம் ஜானாமி குண்டலே, இந்த குண்டலங்களை நான் பார்த்ததில்லை. ஏன்னா தாயாரை என்னைக்குமே திருவடியை தவிர வேற எதையுமே அடியன் சேவிச்சது இல்லையே. அன்னை சீதாதேவியின் திருவடியை மட்டும்தான் சேவிச்சிருக்கேன். ஆனால் ஒன்று மட்டும் நன்னா தெரியும் அண்ணா, நூப்புரேது அபிஜானாமி நித்தியம் பாதாபி வந்தனாத். 2 சிலம்பு காலில் அணியக்கூடிய நூப்புரம் இருக்கே, எனக்கு சத்தியமா தெரியும் இது சீதையோடு தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த நூப்புரத்தோடு கூடிய திருவடிகளைத்தான் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அந்த திருவடிகளைத்தான் தியானித்து கொண்டிருந்தேன். தினந்தோறும் எந்த திருவடிகளை வணங்குவேனோ, எந்த நூப்புரத்தோடு கூடிய திருவடிகளை தினந்தோறும் தியானம் பண்ணுவேனோ, இது அதே நூப்புரம் தான். நூப்புரேது அபிஜானாமி நித்தியம் பாதாபி வந்தனாத். சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இது தாயாருடைய நூப்புரம் தான். நூப்புரம் தாயாருடையதுன்னா மற்ற நகைகளும் அவளோடதுங்கிறது தெரிஞ்சுடுறது. இப்போ ராமன் சுக்ரீவன்ட்ட சொன்னான், அப்ப சுக்ரீவா, நிச்சயம் நம் உடன்படிக்கைப்படி சீக்கிரமாக அடுத்து ஆக வேண்டியதை பார்ப்போம்னா. சுக்ரீவன் சொன்னா, உங்க கதையை சொல்லிட்டேள், என் கதையை சொல்ல வேண்டாமான்னா. இவன் இப்ப வாலியால் துரத்தப்பட்டு இங்க இருக்கான் இல்லையா, அது ஏங்கிறத சொல்றேன்னு இப்ப சுக்ரீவன் தன் கதையை சொல்றான். எங்கள் தந்தைக்கு ருக்ஷரஜஸ்ன்னு பேரு. அவருக்கு வாலி மூத்த மகன், நான் இளைய மகன். அப்பா காலத்துக்கு அப்புறம் வாலிக்கு தான் ராஜா, வானர தலைவன்னு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். நான் இளவரசனாக வாலிக்கு கூடமாட ஒத்தாசையா இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் நள்ளிரவு நேரத்தில் மாயாவி என்ற எங்களோட எதிரி ஒரு அரக்கன், அந்த மாயாவி நடுராத்திரியில் வாலியோட சண்டைக்கு வந்தான். வாலியும் அவனை எதிர்த்து சண்டை போடுறேன்னு போயிட்டான்.
ஐயோ நடுராத்திரியில வாலி சண்டைக்கு போறானே, நான் துணைக்காக வாலி பின்னாடியே போனேன். இந்த மாயாவியும் வாலியும் சண்டை போட்டுட்டே ஒரு குகைக்குள்ளே போயிட்டார்கள். சுக்ரீவன் சொல்றான், நான் குகை வாசல்ல காவலுக்கு நின்னேன். வாலி வெள்ள வரானா பார்ப்போம், வெள்ள வரானா பார்ப்போம்னு ஒரு வருட காலம் குகை வாசலிலேயே நான் காத்திருந்தேன். ஒரு வருடம் காத்திருந்த போதும் உள்ளேந்து வாலியும் வெளியில வரல, அந்த மாயாவி அரக்கனும் வெளியில வரல. ஆனா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நுரையோடு கூடிய ரத்தம் மட்டும் வெளியில வந்தது. அந்த ரத்தத்தை பார்க்கவும், ஐயோ வாலி இறந்து போயிட்டான் போல இருக்கு, மாயாவி வாலியை கொன்னுட்டான். அப்ப வாலி இறந்து போயிட்டான்னா அந்த மாயாவி வெளியில வந்து நம்ம குரங்கு இனத்தையே அழிச்சிடுவானே, நம்மளால மாயாவியை எதிர்த்து சண்டை போட முடியறதோ இல்லையோ, அவன் வெளியில வந்து நம்ம இனத்தை அழிக்காமலாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாறாங்கல்லை எடுத்து அந்த குகையின் துவாரத்தை அடைச்சிட்டு, ஐயோ வாலி போயிட்டானேங்கிற வருத்தத்துல தர்ப்பணம் பண்ணிட்டு கிஷ்கிந்தைக்கு திரும்பி வந்துட்டேன்னு நான் சுக்ரீவன். அக்செப்டடா? ஒத்துக்கிறேளா? அது எப்படி ரத்தம் வந்ததுன்னா வாலியோட ரத்தம்னு இவன் எப்படி முடிவு பண்ணான்? இங்கே தான் பெரிய சைக்காலஜி இருக்கு. அதை நிறைய பேர் யோசிச்சு பார்க்க மாட்டா. ஹியூமன் சைக்காலஜியும் சரி, அனிமல் சைக்காலஜியும் சரி, நமக்கு சம்பந்தப்பட்டவா, நமக்கு பிடிச்சவா, வேண்டியவா ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துல ஒரு ஆபத்துன்னு செய்தி வந்தாலே நமக்கு பிடிச்சவாளுக்கு தான் ஆபத்துன்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். உன் கதையே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என் கதையெல்லாம் நான் தான் சொல்லி ஆகணும், வேற யார் சொல்லுவா? 2004 கும்பகோணத்தில் ஒரு பள்ளி தீ விபத்து ஏற்பட்டது, எல்லாருக்கும் தெரியும். அந்த பள்ளி தீ விபத்து போது கார்த்தால கரெக்டாக 11 மணி எங்கள் அம்மா பேங்க்கில் பர்மிஷன் சொல்லிட்டு நேராக என் ஸ்கூல் வாசலில் வந்து நின்றுட்டாங்க. எனக்கு திடீர்னு டீச்சர் வந்து உங்கள் அம்மா வந்திருக்காங்க, போய் பாரு அப்படின்னாங்க. போய் எங்கள் அம்மாவை போய் பார்த்தா, என்னம்மா விஷயம்னு கேட்டேன். இல்லைடா ஸ்கூலில் நெருப்புன்னு சொன்னால் அதான் பயந்துட்டு பேங்க்குக்கெல்லாம் பர்மிஷன் சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன்னா. நான் சொன்னேன், ஏம்மா நியூஸ் எல்லாம் ஒழுங்காக பார்க்கலையா? என் ஸ்கூல்லையே தீ பிடிக்கல, வேற ஏதோ ஸ்கூல் தானே, நீ ஏன் பயந்தேன்னு. எங்கள் அம்மா சொன்னாங்க, கும்பகோணத்தில் ஸ்கூலில் தீ விபத்துன்னு நியூஸ் வருது, என் பையன் கும்பகோணத்தில் ஸ்கூலில் படிக்கிறான், தீ விபத்துன்னு நியூஸ் வந்தாலே என் பையன் படிக்கிற ஸ்கூல் வந்தானடா எனக்கு பயமாக இருக்கும்னா. அதுதான் தாயினுடைய உள்ளம். அந்த பாசத்தை சுக்ரீவன் வாலி கிட்ட வச்சிருந்தான். வாலி மீது அவ்வளவு அன்பு வச்சிருந்தான் சுக்ரீவன். அதனால ரத்தம் வந்தவாறே இது வாலியோட ரத்தம் தான் முடிவெடுத்து இவன் ரொம்ப கதறி அழுது வாலிக்காக உண்மையாக வருத்தப்பட்டு தர்ப்பணம் எல்லாம் பண்ணிட்டு சுக்ரீவன் நாட்டுக்கு திரும்பி வந்துடுறான். மற்ற வானராள்லாம் சுக்ரீவன்ட்ட சொன்னா, எப்பா வாலியும் போயிட்டான், கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ராஜாவே இல்லாம கிஷ்கிந்தை இருக்கு, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு சுத்தி இருக்கிறவாள்லாம் கம்பல் பண்ணி பிரஸ் பண்ணி சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகமும் பண்ணிடுறா. அப்பதான் அவன் தலையில அபிஷேகம் பண்ணி தலையில கிரீடம் வச்சிருக்கா, தலை ஈரம் காயல, வாலி வந்துட்டான். ஏன்னால் வெளியே வந்த நுரையோடு கூடிய ரத்தம் வாலியோட ரத்தம் அன்று, மாயாவியோட ரத்தம். மாயாவியை கொன்னுட்டு வாலி வெளியில வரலான்னு பார்க்கும்போது கரெக்டா சுக்ரீவன் என்ன பண்ணிட்டான், பெரிய பாறாங்கல்லால குகையை அடைச்சிட்டான். வாலி தன் மொத்த வலிமையால அதை அடிச்சு உடைச்சு பேத்துண்டு இப்பதான் வெளியில வந்திருக்கான். வந்து பார்க்கும்போது கரெக்டா சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம். முடிவு பண்ணிட்டான் வாலி, 2+2 4. ஓஹோ, என்னை கொன்னுட்டு ராஜ்யம் சொத்து எல்லாத்தையும் மொத்தமா அபகரிக்க பாத்தியா, என் துரோகி சுக்ரீவாங்க, வாடான்னு சுக்ரீவனை கீழே தூக்கி போட்டு அப்பவே அடிக்க போனான் வாலி. சுக்ரீவன் தன்னுடைய தலையை ஈரமாக, இப்போது பட்டாபிஷேகமாகி ஈரமாக இருக்கும் தலையை வாலியின் காலடியில் வச்சு, அண்ணா உனக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், என்னை நம்பு, இந்த சுற்றி இருக்கவெல்லாம் சேர்ந்து எனக்கு பட்டாபிஷேகம்ட்டா, நான் பட்டாபிஷேகமே வேண்டான்னு. நீ உயிரோடு திரும்பி வந்ததை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த முதல் நபரே நான் தான்டா. நீ போயிட்டியோன்னு நினச்சி உனக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வந்தேன், நீ உயிரோடு இருக்கன்னா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். நத்வா பாதவ் அகம் தஸ்ய, இதெல்லாம் சுக்ரீவன் ராமன்ட்ட சொல்கிறான். நான் இப்போ என்ன பண்ண தெரியுமா, வாலியோட காலில் விழுந்து சரணாகதி செய்தேன். நத்வா பாதவ் அகம் தஸ்ய மகுட்டேன அஸ்பிருஷம் பிரபோ அபிவாலி மமக்ரோதா நப்ரசாதம் சகாரசகா. அவன் காலில் விழுந்து கெஞ்சினப்பா, என்னை விட்டுடு, நான் எந்த தப்பும் பண்ணலை, நீ வந்ததை பார்த்து மகிழ்ந்தேன், இந்த ராஜ்யம் வேண்டாம், இதெல்லாம் உனக்கு தான், நீயே வச்சுக்கோ எல்லாம் சொன்னேன். ஆனால் காலில் விழுந்து சரணாகதி பண்ணி கெஞ்சியும் கூட வாலி ஏற்க மாட்டேன்னு சொல்லி என்னை போட்டு அடித்தான். நான் சுற்றி எல்லா இடத்துக்கும் ஓடினேன், எந்த இடத்துக்கு ஓடினாலும் துரத்தி துரத்தி வந்து அடித்தான். அப்போ தான் ஹனுமான் என்கிட்ட சொன்னான், இந்த ரிஷ்யமூக்க மலைக்கு மட்டும் வாலி வரமாட்டான்னு சொன்னதுனால ரிஷ்யமூக்க மலையில் வந்து ஒளிந்து வாழ்கிறேன். மொத்த ராஜ்யத்தையும் வாலி அபகரித்து விட்டான், மொத்த சொத்து செல்வத்தையும் அபகரித்து விட்டான். அத்தோடு விடலை, என் மனைவி ருமாவையும் வாலி அபகரித்து கொண்டு தன்னுடைய மனைவியாக ஆக்கி கொண்டு விட்டான். இப்போ அவனால் எல்லாத்தையும் இழந்து நான் இங்கே ரிஷ்யமூக்க மலையில் ஒளிந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் என்னுடைய கதை. நான் காலில் விழுந்து சரணாகதி பண்ணியும் என்னை வாலி ஏற்றுக்கலை, என்கிட்ட கருணை காட்டலை. நடந்ததெல்லாம் சொன்னான் சுக்ரீவன்.
அடுத்து ஒரு செய்தி சொன்னான், இந்த ரிஷியமூக்க மலைக்கு மட்டும் வாலி வரமாட்டான். அது தெரிஞ்சும் கூட, வாலியை சார்ந்தவா வரமாட்டான் தெரிஞ்சும் கூட ராம லக்ஷ்மணால பாட்டு சந்தேகப்பட்டான். அது அவனுடைய பயம். ஆனால் சுக்ரீவன் சொல்றான், வாலியோ அவனை சார்ந்தவரோ இந்த ரிஷியமூக்க மலைக்கு மட்டும் வரமாட்டா. ஏன்னா அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக். இப்போ இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கு போகிறோம். அது என்னன்னா, துந்துபின்னு ஒரு அரக்கன். அந்த துந்துபி வாலியோட சண்டைக்கு வந்தான். அந்த துந்துபியை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக வாலி போனான். இதெல்லாம் இன்னும் முன்னாடி, இது வாலி சுக்ரீவர்கள் சேர்ந்து இருந்த சமயம். துந்துபியோட சண்டை போட போனான். எப்படி போனான்னா, அந்த ஸ்லோகம் மட்டும் நோட் பண்ணுங்க. இது கிஷ்கிந்தா காண்டத்தில் முக்கியமான ஸ்லோகம். 11வது சர்க்கத்தில் 39வது ஸ்லோகம். தமேவ முக்த்வா சங்க்ருத்தஹா மாலாம் உத்க்ஷிப்ய காஞ்சனி பித்ரா தத்தாம் மகேந்திரேன யுத்தாய வியவதிஷ்டத. வாலி அந்த துந்துபியை எதிர்த்து சண்டைக்கு போகும்போது காஞ்சன மாலைன்னு ஒரு மாலையை அடிச்சுட்டு போனானோ. அது என்ன காஞ்சன மாலைன்னா என்ன? இது வால்மீகி ராமாயணத்தில் நேராக சொல்லப்படலை. ஆனால் கோவிந்தராஜர் வியாக்கியானத்தில் காட்டுறார். இது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஏதத் காஞ்சனமாலாதரண காலே யத்புரோ யுத்தாய அவகச்சதி தஸ்ய பலம் சர்வம் தவைவ பவிஷ்யதி இதி மகேந்திரேன தத்தாம். அந்த காஞ்சன மாலை என்பது வாலிக்கு இந்திரன் கொடுத்தது. அந்த மாலைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா, அந்த மாலையை வாலி போட்டு இருக்கும்போது எதிர்த்து யாராவது சண்டைக்கு வந்தா எதிராளியோட மொத்த பலமும் வாலிக்கு வந்துருமா. புராணங்களின் கணக்குப்படி எதிராளியின் மொத்த பலமுமே வாலிக்கு போயிடும் இருக்கு. கம்பராமாயணத்தில் இந்த விஷயம் கம்பர் சொல்லியிருக்காரு. அவர் காஞ்சன மாலை பற்றி சொல்லலை. ஜென்ரலாகவே வாலிக்கு எதிரில் யார் வந்தாலும் எதிராளியோட பாதி நல்ல பலம் வாலிக்கு போகும்னார் கம்பர். அதை நோட் பண்ணுங்க. நல்ல பலம் இருக்கார். எதிராளியோட பலம் வேணும்னா அவன்கிட்ட 450 சுகர் வச்சிருக்கான். சுகர் 450 மில்லிகிராம் பர் டிஎல். இதான் 225 நீ வாங்கிக்கோன்னு கொடுத்துட்டான்னா இவன் நல்ல வேளை ஹைப்பர் கிளைசிமியாவது குறையும். அந்த மாதிரிலாம் போகாது. எதிராளிகிட்ட பாதி எது நல்ல பலம் இருக்கோ நல்ல பலம் போகும்னார் கம்பர். வால்மீகி நேரடியாக சொல்லலை, கோவிந்தராஜர் வியாக்கியானத்தில் காட்டினது. இந்த மாலையை கழுத்தில் போட்டுட்டான்னா எதிராளியோட மொத்த பாசிட்டிவ் மொத்த பலம் என்ன இருக்கோ அப்படியே வாலிக்கு வந்துடும். அந்த காஞ்சன மாலையோடு துந்துபியை போய் பிடிச்சானா. அந்த அரக்கன் வந்தானே துந்துபி, அவனை பிடிச்சானா. அப்படி பிடிச்சி அடிச்சு துவைச்சு தூக்கி வீசினானா வாலி. வீசின வேகத்துக்கு என்னாச்சு, இவன் கிஷ்கிந்தேலேருந்து வெளியில் வீசுறான். பக்கத்தில் ரிஷியமூக்க மலை இருக்கு. அந்த ரிஷியமூக்க மலையில் மதங்க முனிவர் ஆசிரமம், சபரி இருந்தாலே நேற்று பார்த்தோம். அந்த மதங்கர் ஆசிரமத்தில் அவன் வாயிலிருந்து கக்கிய ரத்தம் போய் சிந்தி விடுத்தான். மதங்க முனிவர் ஆசிரமத்தில் அவன் வாயிலிருந்து கக்கிய ரத்தம் சிந்தும்படி அப்படி தூக்கி வீசிட்டான். அதை பார்த்ததும் மதங்க முனிவருக்கு கோபம் வந்தது. ஏண்டா வாலி, பக்கத்தில் நீ ஒரு குரங்கு இருக்கங்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவியா? தவம் பண்ணக்கூடிய ரிஷியின் ஆசிரமத்தில் ரத்தம் கக்கும்படியா தூக்கி வீசியிருக்க. அதனால மதங்கர் வாலிக்கு ஒரு சாபம் கொடுத்தாராம். என்ன சாபம்னா, இந்த ரிஷியமூக்க மலை இருக்கிறதே இதற்கு 1 யோஜனை சுற்றளவுக்கு, 1 யோஜனை சுற்றளவுனா 10 மைல் ரேடியஸ், 10 மைல் ரேடியஸுக்கு வாலியோ அவனை சார்ந்தவர்களோ யாருமே வரக்கூடாது. வந்தால் மரணம் ஏற்படும். 1 நாள் கெடுன்னு சொல்லிட்டாராம். ஏன்னா மரணம் ஏற்படும்னு உடனே சொன்னால் இப்போவே 10 மைல் ரேடியஸ்குள்ளே தான் இருக்கான், உடனே போயிருப்பான். அதனால் இப்போவே உன்னை சார்ந்தவா யார் இருக்காளோ எல்லாருக்கும் 60 நாழிகை 24 ஹவர்ஸ் டைம், அதுக்குள்ளே வெக்கேட் பண்ணிட்டு போயிடணும். நாளைய தினம் முதல் இந்த 10 மைல் ரேடியஸுக்கு ரிஷியமூக்க மலையை சுற்றி உன்னை சார்ந்தவர்களோ நீயோ யார் வந்தாலும் மரணம் ஏற்படும்னு சாபம் கொடுத்துட்டார். அந்த சாபத்துக்கு பயந்து தான் இந்த பக்கம் வாலி வரதில்லை. அந்த சாபத்தை பயன்படுத்திட்டு தான் நான் இங்கே இருக்கேன்னு தனக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சுக்ரீவன் இப்போது ராமன்ட்ட எடுத்து சொன்னான். எல்லாத்தையும் கேட்டுட்டு ராமன் சொன்னான், நீ கவலைப்படாதப்பா, நான் வாலியை வீழ்த்துகிறேன்னா. சுக்ரீவன் சொன்னான், வாலியை வீழ்த்துவதெல்லாம் அவ்வளோ எளிதல்ல. வாலி எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவன் அம்பு வீசினான்னா அது மரத்தை துளைக்காது, மரத்தையே பிளந்துரும். அந்த துந்துபியின் உடல் இருக்கே ஏதோ காட்டுறேன்ட்டு அந்த ரிஷியமூக்க மலை உச்சிக்கு ராமலக்ஷ்மணால் அழிச்சுன்னு போய் சுக்ரீவன் காட்டுறான். இந்த துந்துபியின் உடல் கிடக்கு பாரு, இதை அப்படி தூக்கி வீசினவன் அவன். வாலியெல்லாம் அவ்வளோ எளிதில் ஒன்னால் வதம் பண்ண முடியுமா? சொல்லுவது யாருக்கும் எளிது, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அதெல்லாம் வாலியை கொல்ல முடியுமான்னா லக்ஷ்மணன் கொஞ்சம் நமுட்டு சிரிப்பு சிரிச்சுட்டே, இவன் பாரு எங்கள் அண்ணா ராமனையே சந்தேகப்படுறான், ராமனால வாலியை வதம் பண்ண முடியாதுன்னா வேற யாரால பண்ண முடியும்? லக்ஷ்மணன் சிரிச்சுட்டே சுக்ரீவன்ட்ட கேட்டான், எப்பா எங்கள் அண்ணாவுக்கு வாலியை கொல்ற பலமெல்லாம் இருக்கு, அவர் என்ன பண்ணா எங்கள் அண்ணாவால் வாலியை வதம் பண்ண முடியும் நீ நம்புவேன்னு கேட்டான். சுக்ரீவன் சொன்னான்,
இந்த துந்துபியினுடைய எலும்பு கூடு, எலும்பு குவியல் இருக்கு இல்லையா, உங்க அண்ணா ராமன் இதை பிடிச்சி ஒரு 200 வில்லளவு தூரத்துக்கு வீச சொல்லுன்னா. ஒரு வில்லளவுன்னா 6 அடி, 6 feet. 200 வில்லளவுன்னா 1200 அடி. இந்த துந்துபியோட எலும்பு கூடு, பெரிய எலும்பு கூடு, அரக்கனுடைய பாடி இருக்கு. இதை தூக்கி 1200 அடிக்கு ராமன் வீசினான்னா அவனை வீரன்னு ஒத்துக்கிறேன்னா. லக்ஷ்மணன் சொன்னா, அண்ணா அதை கொஞ்சம் பண்ணி இவனுக்கு நிரூபிச்சு காட்டுக்கோ, இந்த குரங்கு உங்களை நம்பவே மாட்டேங்கிறதுன்னா. ராமனோ தயங்கினானோ. லக்ஷ்மணன் சொன்னா, அண்ணா ஏன் தயங்குறேன், சீக்கிரம் அந்த எலும்பு குட்டை எடுத்து வீசுங்கோன்னா. ராமன் சொன்னான், லக்ஷ்மணா உனக்கு புரியலையாடான்னா. என்னன்னு கேட்டான் லக்ஷ்மணன். டே எலும்பை தொட்டா தீட்டுடான்னா ராமன். அவர் ஆச்சாரசீலர், வசிஷ்டரோட சிஷ்யன் ராமபிரான். எலும்பை தொடக்கூடாது, எலும்பை தொட்டா தீட்டு. அந்த தீட்டு ஸ்நானம் பண்ணா போகாது, அதுக்கு தனியா பிராயஷ்சித்தம் பண்ணணும். நிறைய பேர் அது தெரியாம கார்ல அலங்காரத்துக்காக போனை கட்டி தொங்க விட்டுருக்கா. போனை ஞாத்திகள், பங்காளிகள் தொடலாம். அவ சம்ஸ்காரம் பண்றதுக்காக, அஸ்தி கரைக்கிறதுக்காக எலும்பை தொடுவா. அந்த ஞாத்திகள் எலும்பை தொடலாம், பங்காளிகள். மருத்துவர்கள், எங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்கு, மருத்துவன் எலும்பை தொடலாம். ஏன்னா நாங்கள்லாம் பரோபகாரத்துக்காக போனை தொடுறோம். நாங்கள் அனாட்டமி கிளாஸ்ல போன் தொடுவோம், அது எங்களுக்கு அந்த தோஷம் வராது. ஆனால் மருத்துவரை தவிர, சம்ஸ்காரம் பண்ணக்கூடிய பங்காளிகளை தவிர வேற யாராவது ஒரு எலும்பை தொட்டால் அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிராயஷ்சித்தம் பண்ணாதான் அடுத்த வேளை சாப்பாடே சாப்பிடலாம். ராமன் சொன்னா, இது மொத்த எலும்பு குவியலா இருக்கு, இத்த போய் தூக்கி வீசுங்கிறான், நான் எப்படிடா வீசுறதுன்னா. லக்ஷ்மணன் சொன்னான், அண்ணா அந்த சுக்ரீவன் ஒரு வானரம், அவன்கிட்ட போய் நீங்க ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் பேசினா அவன் ஒத்துக்க மாட்டான். உங்களுக்கு தெம்பு இல்லை, ஆச்சாரத்தை சொல்லி தப்பிக்க பார்க்கறேன்னு முடிவெடுத்துருவான், நீங்க தூக்கி வீசி தான் ஆகணும்னா. ராமன் சொன்னா, எப்படிடா பண்ண முடியும்னா. லக்ஷ்மணன் சொன்னான், அண்ணா இடது கால் கட்ட விரலால நம்பி விட்டுடுங்கோன்னா. இடது கால் கட்ட விரலால நம்பினா தீட்டு வராதானா, அதுக்கு ஒரு தியரி இருக்கு. பெருமாள் எப்போதுமே தூய்மையானவர்ங்கிறது வேற விஷயம். ஆனா அவதார தசையில இதுல ஒரு ரகசியம் இருக்கு. என்னன்னா, உலகளந்த பெருமாளா உலகத்தெல்லாம் அளந்தார் இல்லையா வாமன அவதாரத்துல. அப்போ வலது திருவடியால் மண்ணுலகத்தை அளந்தார், இடது திருவடியால் விண்ணுலகத்தை அளந்தார். அந்த இடது திருவடியின் கட்டை விரலுக்குத்தான் தன் கமண்டலத்துல தர்ம தேவதையை நீராக கொண்டு பிரம்மா திருமஞ்சனம் பண்ணார். அந்த இடது கால் கட்ட விரல்லேருந்து தான் கங்கா ஜலமே பூமிக்கு வந்தது. கங்கையின் உற்பத்தி ஸ்தானமான இடது கால் கட்ட விரலுக்கு தீட்டே வராது. அஸ்தி கரைக்கிறதுனாலே கங்கையில தானே கரைக்கிறா, அதனால அந்த இடது கால் கட்ட விரலால நம்பி விடுங்கோன்னா. அதனால தான் விஷயம் தெரிஞ்சவா இன்னைக்கும் ஆச்சாரியன்ட்ட ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கும்போது அந்த இடது திருவடி கட்ட விரல்லேருந்து வாங்கணும்பா. பெருமாளுக்கு மட்டும் இல்லை, ஆச்சாரியனுடைய இடது திருவடி கட்டை விரல்லையும் கங்கா ஜலம்ங்கிறது உண்டு. அதனால இடது கால் கட்ட விரலால நம்பி விட்டுடுங்கோ, தோஷம் வராதுன்னு நான் லக்ஷ்மணன் ஆலோசனைப்படி ராமன் என்ன பண்ணான்னா, 11வது சர்க்கம் 86வது ஸ்லோகம், ராகவோ துந்துபே காயம் பாத அங்குட்டேன தோலையன். இடது திருவடி கட்டை விரலாலே அப்படி நம்பி விட்டுட்டான். இது 2 in 1 போயிடுத்து. ஆச்சாரத்துக்கும் குறைவில்லை. ரெண்டாவது என்ன தெரியுமா, எங்கேயோ நரக்கத்தில் இருந்த துந்துபி பார்த்தா சொர்க்கம் போயிட்டானா. அவன் எலும்ப கங்கையில கரைச்ச அஸ்தி கரைச்ச புண்ணியம் கிடைச்சு கங்கையின் உற்பத்தி ஸ்தானத்தால் நம்பி விட்டு அவன் நரக்கத்துக்கு போயிட்டான். அடுத்து ராமன் என்ன பண்ணானா, இதை நம்பினது எவ்வளவு தூரத்துக்கு போச்சு, 1200 அடி சொன்னான் சுக்ரீவன். ஆனா தோலயுத்வா மகாபாகு சிக்ஷேப 10 யோஜனம், 10 யோஜனைக்கு உதைச்சிட்டான். 10 யோஜனைங்கிறது எவ்வளவு தூரம், 100 மைல். எதுக்கு 100 மைல் தள்ளி உதைச்சான்னா, இந்த பக்கம் இன்னும் நிறைய ரிஷிகள் ஆசிரமம் இருக்கு. இப்ப ராமன் ஒரு பக்கம் உதைச்சி விட்டு அது இன்னொரு ரிஷி ஆசிரமத்தின் தலையில போய் விழுந்து அவர் யாருன்னு சாபம் கொடுக்க வந்து பிரச்சனையே வேண்டாம், இதை ஏரியாலேருந்தே இதை அப்புறப்படுத்துவோம்னு 100 மைலுக்கு அப்பால் உதைச்சு தூக்கி வீசிட்டான். இப்ப லக்ஷ்மணன் கேட்டான், இப்ப நம்புறியா, எங்க அண்ணாவுக்கு பலம் இருக்குன்னு நம்புறியா, வா வாலிய வதம் பண்ணலான்னா. சுக்ரீவன் சொன்னான், இருங்கோ எனக்கு இன்னும் நம்பிக்கை வரலன்ட்டான். ஏன்டா நீ 1200 அடி தானடா தூக்கி வீச சொன்ன, அவர் 10 மைல் வீசியிருக்கார், நம்ப மாட்டியான்னு கேட்டா. அவர் 100 மைல் வீசியிருக்கார், நம்ப மாட்டியான்னு கேட்டா. சுக்ரீவன் சொல்றான், வாலி தூக்கி போடும்போது இந்த உடம்புல ரத்தம், மாம்சம், சதை, தோல் எல்லாம் இருந்தது. இப்ப இது வெறும் ஸ்கெலிட்டன், எலும்பு கூட தான் இருக்கு. இதைத்தான் வீசியிருக்கார், நான் ஒத்துக்க மாட்டேன். வேற என்ன பண்ணா ஒத்துப்பேன்னு கேட்டான் லக்ஷ்மணன். சுக்ரீவன் சொன்னான், உங்க அண்ணாவை வேணா ஒரு அம்பு போட்டு ஒரு மரத்தை பிளந்து காட்ட சொல்லுங்க. வாலியெல்லாம் பெரிய பெரிய சால மரம் இருக்கு பாருங்க, அம்பு போட்டான்னா ஒரு சால மரம் பிளந்து அம்பு அடுத்த மரத்துல போய் தைக்கும், அப்படியெல்லாம் பானம் போடுவான். ஒரு மரத்தை வேணா பிளந்து காட்ட சொல்லுன்னா.
இப்போது பண்ணுகிறேன்னா ராமபிரான் வரிசையாக 7 சால மரங்கள் மரங்கள் இருக்கின்றன. ராமன் கையிலே வில்லம்பை எடுத்தான். சவிஸ்ரிட்டோ பலவதா பாண ஸ்வர்ண பரிஷ்கிருதா பித்வா சாலான் கிரிப்ரஸ்தம் சப்தம் பூமிம் விவேஷகா. ராமன் ஒரு பானம் போட்டான். அந்த ஒற்றை பானம் வரிசையாக இருந்த அடர்த்தியான அகலமான பெரிதான கடுமையான உயர்ந்த 7 சால மரங்களையும் அந்த ஒரு பானம் போய் பிளந்து 7 சால மரங்களும் ரெண்டா பிளந்து 7 கீழே விழ அந்த பானம் அப்படியே கீழ் உலகங்கள் அத்தல வித்தல சுத்தல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாத்தால 7 உலகங்களுக்கும் போயிட்டு மீண்டும் ராமனுடைய அம்பராத்தோடியில வந்து உட்கார்ந்தது. இதை பார்த்தான் சுக்ரீவன். அப்பா, உன்னை போய் சந்தேகப்பட்டேனே, பெரிய தப்பு. வா வா கிஷ்கிந்தைக்கு போவோம், சீக்கிரமா வாலியை வதம் பண்ணுவோம். சுக்ரீவன் பார்த்தான், நல்ல வீரன் கிடைச்சிட்டான், வாலியை வதம் பண்ணலான்னு ராமலக்ஷ்மணாலை அழைத்து கொண்டு இப்போது சுக்ரீவன் கிஷ்கிந்தைக்கு போனான். போய் வாலியின் குகை வாசல்ல நின்னான். அடை வாலி, போருக்கு வாடா என்று வாலியை அழைத்தான். வாலியும் போருக்கு வந்தான். ராமன் இங்க சுக்ரீவன்ட்ட சொல்லி அனுப்பியிருக்கான், சுக்ரீவா, நீ பாட்டுக்கு வாலியோட சண்டை போடுற மாதிரி சண்டை போடு, நான் மரத்தின் பின்னே மறைந்திருப்பேன், சரியான நேரத்தில் வாலி மீது மரத்தின் பின்னே மறைந்திருந்து பானம் போட்டு வதம் பண்றேன்னு சொல்லியிருக்கான். அதன்படி சுக்ரீவன் போய் வாலியோட சண்டை போடுறான். வாலி சுக்ரீவனை அடிச்சு சும்மா குத்தி குமைக்கிறான், ரத்தம் கக்கறான். சுக்ரீவன் பார்த்தா ராமன் பானமே போடலை. சுக்ரீவன் அப்படி இப்படி தேடி தேடி பார்க்குறான், எங்கேயா ராமன் இருக்கானா, பானம் போட்டானா, இல்லை பானம் எங்கேயா வேற டைரக்ஷன் போயிடுத்தா, எல்லாம் பார்க்குறான். அடி விழுந்தது சுக்ரீவனுக்கு. கடைசியாக பார்த்தான், இதுக்கு மேலே நீன்னா தாக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ரிஷியமூக்க மலை ரேடியஸ் இருக்கு பாருங்க, அந்த 1 யோஜனை ரேடியஸுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரே மதங்க முனிவர், அந்த ரிஷியமூக்க மலை பக்கம் வந்துட்டான் சுக்ரீவன். வாலி பார்த்தான், அச்சோ அங்கே போயிட்டானா, விட்டுற வேண்டியதான், வரட்டும், இந்த ஏரியாவை தாண்டி நீ வரத்தானே வருவ, வாடா உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன்ட்டு வாலி போயிட்டான். இப்போ ராமன் அப்படியே எதிரில் வரான். சுக்ரீவன் கேட்டான், ராமா, என் மேலே உனக்கு எவ்வளோ நாளா கோபம்? ஏன்பா, உன்னால் அம்பு போட முடியாதுன்னா போட முடியாதுன்னு சொல்லியிருக்கலாமே, மரத்தின் பின்னே மறைந்திருப்பேன்னு அம்பு போடுவேன்னு சொல்லி என்னை போய் சண்டை போட வச்சுட்டு இப்படி அடி வாங்க வச்சிருக்கே, விட்டா நான் செத்தே போயிருப்பேன்மா. ராமன் சொன்னான், டேய், நான் இதுக்கு முன்னாடி வாலியை பார்த்ததில்லப்பா, இப்பதான் வாலியை பார்த்தேன். வாலியும் சுக்ரீவனும் வேறுபாடே இல்லாமல் அச்சசல் ஒரே மாதிரியே இருக்கிறீர்கள். வாலி கழுத்துல அப்போ காஞ்சன மாலையும் அணிஞ்சுக்கல. சுக்ரீவனுக்கெல்லாம் காஞ்சன மாலையா, டைரக்டா வரேன்னு வந்துட்டான். எனக்கு வாலி யாரு சுக்ரீவன் யாருன்னு வேறுபாடே தெரியல சுக்ரீவா. நான் பாட்டுக்கு வாலின்னு நினைச்சிட்டு என் ஆருயிர் நண்பனா நான் ஒன்று அடிச்சிருந்தா என்ன ஆறுது? அதனால தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு மறுபடியும் சண்டைக்கு போ. ஆனால் ஒரு வித்தியாசம், லக்ஷ்மணா இங்கே வான்னான். லக்ஷ்மணன் வந்தான். இந்த கஜபுஷ்பிங்கிற பூ இருக்கு பாரு, அந்த காட்டில் கஜபுஷ்பின்னு பூ, அந்த கஜபுஷ்பியால் ஆன மாலையை கொண்டு வா. அந்த கஜபுஷ்பி மாலையை சுக்ரீவன் கழுத்தில் போடுறேன். இந்த மாலை அணிந்தவன் சுக்ரீவன், மாலை அணியாதவன் வாலின்னு வேறுபாடு தெரியும். இப்போ இதை வச்சு நாளை வாலியை வதைக்கிறேன்னு ராமன் சொல்ல, லக்ஷ்மணன் கஜபுஷ்பி மாலை கொண்டு வந்தான். கஜபுஷ்பியும் இமாம் புல்லாம் உட்பாட்டிய சுபலக்ஷணாம் குரு லக்ஷ்மண கண்டேசிய சுக்ரீவசிய மகாத்மனகா. இப்போ சுக்ரீவன் அப்படியே தலை குனிந்தான். லக்ஷ்மணன் அவன் கழுத்தில் அந்த கஜபுஷ்பி மாலையை போட்டான். ராமன் சொன்னான், வெற்றியோடு திரும்பி வா, நாளைக்கு மீண்டும் போருக்கு போகலான்னு. ஒரு பெரிய கேள்வி, ராமனுக்கு வாலி யாரு சுக்ரீவன் யாருன்னு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? எப்படி? ரொம்ப சிம்பிள், அடி கொடுக்கிறவன் வாலி, அடி வாங்குறவன் சுக்ரீவன், அவ்வளவுதான். ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணேன்ப்பா, கிரிக்கெட் ஸ்கோர் என்னன்னு கேட்டேன். 15 ஓவர் ஆச்சு, 96க்கு 4ன்னார். ஓகேன்னு நான் வச்சுட்டேன். எந்த டீம்னே கேட்கலையேன்னார். 15 ஓவர் ஆகியும் 100 ரன் அடிக்கலைன்னா அது சிஎஸ்கே தான், வேற எந்த டீம் அப்படி ஆடுவா, அது எனக்கே தெரியும் விட்டுடுன்ட்டு. அத மாதிரி இதை அடி கொடுக்குறவன் வாலி, அடி வாங்குறவன் சுக்ரீவன்கிறது பார்த்தா தெரியலையா? ராமன் என்னடான்னா, இல்லை 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 இல்லை, எனக்கு யார் வாலி யார் சுக்ரீவன் தெரியலை, சுக்ரீவன் நினச்சிட்டு வாலி மேலே, அதாவது வாலின்னு நினச்சிட்டு சுக்ரீவன் மேலே பானம் போட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொன்னானே. என்ன காரணம்னா, இதில் ஒரு ரகசியம் இருக்குது. என்னன்னா, சுக்ரீவன் ஆரம்பத்திலேருந்து ராமபிரானுக்கு மரியாதை கொடுத்தான். ஆனால் லக்ஷ்மணனை அவமதித்து கொண்டே வந்தான். முதல்ல ராமலக்ஷ்மணால் வந்தப்போ ஒரு மரக்கிளையை ஒடித்து ராமனுக்கு ஆசனம் கொடுத்தான். லக்ஷ்மணனுக்கு அவன் கொடுக்கல. ஹனுமான் பார்த்துட்டு லக்ஷ்மணன் நின்று இருக்கானேன்னு ஒரு சந்தன மரக்கிளையை ஒடிச்சு அதை ஆசனமா லக்ஷ்மணனுக்கு கொடுத்தார். லக்ஷ்மணனை திரும்ப திரும்ப சுக்ரீவன் கண்டுக்கவே இல்லை, அவமதிச்சுட்டே வந்தான். பெருமாளுக்கு தன்னை ஒருத்தர் எவ்வளோ தூரம் மதித்தாலும் தன் பக்தனை மதிக்கலை, பக்தனை அவமானப்படுத்துறார்னா அவருக்கு அந்த தண்டனையை கொடுத்தே தீருவான் பகவான். என் பக்தன் லக்ஷ்மணனை அவமானப்படுத்தின இல்லையா, அதுக்காக வாங்கிக்கோடா சமத்தினியா அடி நீ இன்னைக்கு வாங்க வச்சான்.
வாங்க வச்சுட்டு என்ன பண்ணா, அனுகிரகம் பண்றதுக்கு முன்னாடி பக்தனை வணங்க வைக்கணும். அதுக்கு தான் லக்ஷ்மணன் கையில கஜபுஷ்பிங்கிற மாலையை கொடுத்து இதை சுக்ரீவன் கழுத்துல போடுன்னா, மாலையை கழுத்துல வாங்கறதுக்காக சுக்ரீவன் லக்ஷ்மணன் முன்னாடி குனிஞ்சு அப்படி கழுத்துல மாலையை வாங்கிட்டான். எப்போது என் பக்தன் முன்பு பணிந்து விட்டாயோ இப்ப போட அனுகிரகம் பண்றேன்னு அனுப்பி வைத்தான் என்பதுதான் உள்ளிருக்கும் ரகசியம். இன்னொரு ரகசியம் இருக்கு. என்னைக்குமே பெருமாளை நாம சந்தேகப்படக்கூடாது, அவரை போய் நாம சோதிச்சு பார்க்க கூடாது. சரி, ஒரு தடவை சந்தேகமா இருக்கு, துந்துபி சடலத்தை தூக்கி வீசி காமிச்சுட்டார், இன்னமும் எனக்கு சந்தேகமா இருக்கு, நீ மரத்தை பிளந்து காட்டு, அதை பண்ணி காட்டு. பகவான் நம்மளை சோதிக்கிறதே இல்லை, நாம தான் பகவானை சோதிச்சு சோதிச்சு பார்க்குறோம். கடவுள் இருக்காரா இல்லையா, இப்படி நடந்தா கடவுள் இருக்காருன்னு அர்த்தம், இப்படி நடக்கலைன்னா அவர் இல்லைன்னு அர்த்தம்னு அவரை போட்டு நாம படுத்தின்னு இருக்கோம். பகவானை ஒரு அளவுக்கு மேலே சோதிச்சா பகவான் என்ன காட்டுறான், நான் உன்னை சோதிக்கவே இல்லைடா, நான் சோதிச்சா உன் நிலைமை என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கிறான். அவர் கொடுத்ததெல்லாம் சோதனையே கிடையாது. நான் ஆக்சுவல் சோதனை கொடுத்தால் சுக்ரீவனுக்கு என்ன ஆச்சுன்னு நினச்சிப்பார். அதனால இந்த பகவானை சோதிக்கிறதுங்கிறத விடு, நான் உன் மேலே அபிப்பிராயம் வச்சிருக்கேன், அன்பு வச்சிருக்கேன், அதே போல் நீ என் மேலே நம்பிக்கை வையுங்கிறான் பகவான். அதனால தான் இவன் சந்தேகப்பட்டதுக்கு தான் அடி நன்னா விழுந்தது. இப்போது ராமன் அனுப்பி வைத்தான். மீண்டும் கிஷ்கிந்தைக்கு போனான் சுக்ரீவன். வாலியின் குகை வாசல்ல நின்னா. அடே வாலி, போருக்கு வாடான்னு அழைத்தான். வாலி பார்த்தான், ஏய் இவனா, நேத்து தான் அடி வாங்கிட்டு போனா, மறுபடியும் வந்திருக்கானா, வா இன்னையோட இவன் கதையை முடிக்க வேண்டித்தான்ட்டு வாலி வெளில வரான். அப்போ ஒருத்தி அவனை தடுத்தாள். அவள் தான் வாலியின் மனைவி தாரை. வாலியின் மனைவிக்கு தாரைன்னு பேரு. தமிழ்ல இந்த தாரைங்கிற பேரை பத்தி அழகா ஒன்று சொல்லுவா. 2 ஸ்லேடை புலவர்கள் சந்தித்தார்களாம். ஒரு புலவர் சொன்னாரா, 5 தலை பாம்பு என்ன கடிச்சுடுத்துனார். 5 தலை பாம்பு கடிச்சவர் இப்படி நின்னா பேசின்னு இருப்பார். நெருஞ்சி முள் காலில் குத்தி இருக்கு, அந்த நெருஞ்சி முள்ளத்தான் 5 தலை பாம்புன்னு இருக்கார். 5 தலை நாகம் கடிச்சுடுத்துனார். அந்த ஸ்லேடை புலவர் புரிஞ்சுட்டார். புரிஞ்சுன்னு சொன்னாராம், 10 ரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் காலை வாங்கி தேயினர். 10 ரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் காலை வாங்கி தேய். 10 ரதன்னா யாரு? தசரதன். 10 ரதன் புத்திரன் யாரு? தசரதனோட புத்திரன் ராமன். 10 ரதன் புத்திரனின் மித்திரனின் நண்பன் சுக்ரீவன். 10 ரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின், சுக்ரீவனுடைய சத்துரு எதிரி வாலி. 10 ரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின், வாலியின் மனைவி தாரை. காலை வாங்கி தேய். தாரையில் உள்ள காலை எடுத்துடு, துணை காலை எடுத்துடு, தரையில தேய். தரையில தேய்ங்கிறத தான் 10 ரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் காலை வாங்கி தேய்ன்னு அவர் சொல்லிட்டாராம். அந்த தாரை வாலிட்ட சொல்றா, நீங்க போகாதீங்க, நேத்து தான் அப்படி அடி வாங்கிட்டு வந்தான், நேற்று அவ்வளோ அடி வாங்கிட்டு வந்தவன் இப்போ மீண்டும் போருக்கு கூப்பிட்றான்னா ஏதோ பலமாக புதுசாக ஏதோ கூட்டணி வச்சுட்டான்னு அர்த்தம். நான் சுக்ரீவன் கூட்டணியை சொல்கிறேன், ஏதோ புதுசாக ஏதோ கூட்டணி வச்சுருக்கான்னு அர்த்தம். நான் எவிடன்ஸ் இல்லாமல் சொல்லலை. நம்ம பிள்ளை அங்கதன் ஏதோ பார்த்தானா, ராம லக்ஷ்மணாலும் சுக்ரீவனும் ஒருவர் ஏதோ சந்திச்சுன்னு இருக்கா, அங்கதன் சொன்னான் பார்த்தேன்னு சொல்லி. அதனால வேண்டாம், நீங்கள் வேணா அப்புறமா போங்கோ, இப்போ போக வேண்டாம். இன்னொன்று, எப்படி இருந்தாலும் அவன் உங்களுக்கு தம்பி தானே, எதுக்கு அவனோட விரோதம் பாராட்டணும், பேசாம ஸ்நேகம் வச்சுருங்கோ, ஆனால் நீங்கள் போக வேண்டாம்னு சொன்னா தாரை. அப்போ வாலி சொல்றான் தாரைகிட்ட, பாரு சுக்ரீவன் பக்கம் யார் இருந்தா எனக்கு என்ன, ராமனோடு நட்பு கொண்டானே வச்சுக்கோ, ராமன் தர்மம் தெரிந்தவன், ராமன் என்னை கொல்ல மாட்டான்னா வாலி. நன்னா நோட் பண்ணுங்கோ, ராமன் தர்மம் தெரிந்தவன், கொல்ல மாட்டான்னா. வாலி ராமனுடைய வலிமையெல்லாம் எனக்கு வந்துடுன்னு சொல்லலை. நேச்சுரலாக வாலி என்ன சொல்லியிருக்கணும், ஏன்னா பொதுவாக எல்லாரும் என்ன சொல்கிறா, ராமன் ஏப்பா வாலியை மறைஞ்சிருந்து அடித்தார்னா, ராமர் ஒருவேளை வாலி முன்னாடி நின்றுட்டா ராமருடைய பவர் எல்லாம் வாலிக்கு போயிடும், அதனால மறைஞ்சிருந்து அடிச்சுட்டார்னு. இது உண்மையாக இருந்தால் வாலி என்ன சொல்லியிருக்கணும், ராமன் வந்தால் வரட்டுமே, வந்தாலும் அவன் பவர் எல்லாம் எனக்கு வரும் தானே சொல்லணும். வாலி அப்படி சொல்லலை. ஏன்னா அந்த ரகசியம் வாலிக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன ரகசியம்? பெருமாளுடைய பவர்ங்கிறது இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டிலேருந்து நீங்கள் எவ்வளவு எடுத்தாலும் இன்ஃபினிட்டியாக தான் இருக்கும். வாலிக்கு முன்னாடி வந்ததுனால ராமனுடைய பவர் குறையவே குறையாது. இந்த ரகசியம் வாலிக்கே தெரிஞ்சிருக்கு. அவன் என்ன சொன்னான், ராமன் தர்மம் தெரிந்தவன், என்னை கொல்ல மாட்டான், நீ ஒன்றும் பயப்படாத, நான் இந்த சுக்ரீவனை கொல்ல போகிறது இல்லை,
ஆனா இந்த கொசு தொல்லை தாங்கல, திரும்ப திரும்ப வந்து சண்டைக்கு வான்னு கூப்பிடுறான். அதனால அவனுடைய ஆணவத்தை அடக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வாலி புறப்பட்டான். புறப்பட்டு சுக்ரீவனோடு போரிட வந்தான். இரண்டாவது யுத்தம். இப்போது நாம மானசீகமா கிஷ்கிந்தையில் இருக்கிறோம். மரத்தின் பின்னே ராமன் வில்லம்போடு காத்திருக்கிறான். வாலியும் சுக்ரீவனும் ஒருவரை ஒருவர் தாக்கி குத்தி குமைத்து போர் புரிகிறார்கள். இப்போதும் வாலியின் கை ஓங்கியது. சுக்ரீவன் ரத்தம் கக்கறான். 4 திசையும் பார்க்கிறான். ராமன் எங்கே, ராம பாணம் எங்கே? சுக்ரீவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்போது அந்த பாணம், ராமனுடைய அந்த பாணம், நரோத்தம காலயுகாந்த கோபமம் ஷரோத்தமம் காஞ்சன ரூபிய பூஷிதம் சசர்ஜதீப்தம் தம் அமித்ரமர்தனம் சதூமமக்னிம் முகதோ யதாஹரஹா. பிரளய காலத்திலே சம்ஹாரமூர்த்தியான சிவபெருமான் உலகத்தை எல்லாம் அழிப்பதற்காக நாவிலிருந்து கக்கக்கூடிய அக்னி எப்படி இருக்குமோ, அந்த பிரளய காலத்து அக்னியை போல, சம்ஹாரமூர்த்தியின் அக்னியை போல ஒரு உத்தமமான பாணத்தை நரோத்தமனாகிய ராமபிரான் ஷரோத்தமமாகிய அந்த பாணத்தை வாலி மீது எய்தான். அந்த பாணம் போய் வாலியின் மார்பை தாக்கியது. நன்னா நோட் பண்ணுங்க. ராமன் பின்னாடியிலேருந்து அடிக்கல. எந்த வீரனும் பின்னாடியிலேருந்து அடிக்க மாட்டான், முன்னாடியிலேருந்து தான் அடிச்சான். மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கான், அடித்தான். அது வாலியனுடைய மார்பை தாக்கியது. தாக்க வாலி அப்படியே சுருண்டு ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்துட்டான். இது வாலிக்கு பெரிய ஆச்சரியம். அப்படியே அம்பு மார்பிலை தைத்தி இருக்கிறது, ரத்தம் பெருகி ஓடுறது, கீழே கிடக்கான் வாலி. சுக்ரீவன் அப்பாடா அப்படிங்கிறான். சுக்ரீவன் வாங்கின அடி அவ்வளவு. அப்பாடான்னு தேறினான் சுக்ரீவன். வாலி பார்க்கறான், நன்னா தானே சண்டை போட்டுன்னு இருந்தேன், திடீர்னு ஒரு பானம் அம்பு வந்து மார்பை தாக்கியிருக்கு. யாரா பாடம் போட்டான்னு பார்த்தா எதிரே வில்லோடும் அம்பரா தோணிகளோடும் ராமன் வந்து நிற்கிறான். பின்னாடி லக்ஷ்மணன் நிற்கிறான். பார்த்தான் வாலி ராமன்னு புரிஞ்சுன்றான்.